இதே மாதிரி தான் புதுப்பாலத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் வீடு விழுகிற மாதிரி இருக்குங்க. நிறைய வாட்டி பெட்டிஷன் கொடுத்துட்டேங்க. நான் எங்கள் ஒரு பையன் கால் இல்லாத பையனும் இருக்கிறானுங்க. எத்தனை கலெக்டர் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நாங்கள் காலி பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. வீட்டுக்குள்ளே இருக்க பயமாக இருக்குங்க. ஸ்லாப்பெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சுங்க. இதாக பண்ணித்தரோம் அதாக பண்ணித்தரோம் நோட்டீஸ் ஒட்டுறாங்க. வீடே தரமாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க விட்டாலும் வீடு விழுந்துருங்க. 2 மழை வந்தால் என் வீடு விழுந்துருங்க. எங்களுக்கு அங்கே இதுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க. கலெக்டருக்கு அவர் போய் பார்த்து அவருக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. சுற்றி தோண்டி அந்த புல்டோசர் போட்டு தோண்டி எல்லாமே போயிருச்சுங்க வீட்டில். இப்போ வீடு அந்த 4 ஒரு இதில் தான் நிற்கிதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஓடெல்லாம் விழுந்துருச்சுங்க. ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடம் பண்ணி கொடுங்க. நீங்கள் பாலம் கட்டுங்க, என்னமோ பண்ணுங்க. இருக்கிறவங்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்கணும். இந்த வீடு விழுந்துருச்சு, நாளைக்கு என் வீடு இப்படி தான் விழுகும். ஏன் உயிர் போனதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. 10 லட்சம் கொடுக்குறேன் இந்த அம்மாவுக்கு. 10 லட்சம் எல்லாம் வேண்டாங்க, நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், நாங்கள் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். வீடு கொடுங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட அந்த இடத்துல கட்டிக்காங்க, பிரச்சனை. வீடு கொடுக்கலாம் இல்லைங்க. எத்தனை கஷ்டப்படுறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்க அவ்வளோ பயமாக இருக்கு. ஏற்கனவே எங்கள் பையனுக்கு இப்படி ஆயிருச்சு. சொல்லுங்க, டெய்லி அதுக்குள்ளே படுக்கிறக்கே பயமாக இருக்குது. மழை வந்தால் நாங்கள் ரோட்டில் தான் வந்து உட்காந்துக்கிறோங்க. மழை நிற்கிற மூட்டை அவ்வளோ பயமாக இருக்குது எங்களுக்கு. வேறு இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வேறு எந்த ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இன்றைக்கி போய் 10,000 ரூபா கொடுத்து வாடகையெல்லாம் கொடுத்து எங்களால் இருக்க முடியாது. எங்கள் வீடு உங்களுக்கு வேணுமா நீங்கள் எடுத்துக்காங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வீட்டை உடனே நீங்கள் கொடுங்க. நீங்கள் எப்போவோ வேலை செஞ்சுக்காங்க. இன்னெல்லாம் வேலையே நீங்கள் நிறுத்தினாலும் வீடு நிற்காது. அந்த அளவுக்கு எல்லாம் ஆட்டம் காட்டிட்டாங்க. எல்லாம் புல்டோசரை போட்டு அதை போட்டு இதை போட்டு இல்லை அண்ணா அந்த செவுத்தோரத்தில் தானே தண்ணி நிறுத்தியிருக்காங்க. நடு ரோட்டில் சென்ட்ரலில் போகிற தண்ணி செவுத்தோரத்தில் தான்க்கா போகுது. சொல்லுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? இப்போ ஏழை இருக்க ஒரு வீட்டை வாசலை கொடுத்து போட்டு நீங்கள் என்னமா பண்ணுங்க. வேண்டான்னு சொல்லலை. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த இடைஞ்சலும் இல்லைங்க. எங்கள் தாத்தா காலத்தில் வந்துட்டோம். இங்கே தான் இருக்கிற. இதுகிட்ட எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லைங்க. தயவு செஞ்சு ஒரு வீட்டை கொடுங்க. ஒரு 10 நாள் 1 மாதம் அந்த வீடு இருந்தால் கூட விழுந்துருங்க. எனக்கு இந்த வீடு விழுந்துன்னு சொன்னேன்னா ரொம்ப, ஏன்னா என் வீடு எப்போ விழுகுமானு. இதாவது பில்டிங் என்னோடது ஓட்டு வீடு தாங்க. செங்கல் வச்சு ஓட்டு வீடு தான் கட்டியிருக்கேன். தண்ணி பள்ளத்தில் போகிற தண்ணி செவுத்தோரத்தில் நிறுத்தி வச்சு எத்தனை இதாக இருக்குது. போய் பாருங்கள், வந்து பாருங்கள். நாங்களும் மனுஷருக்கு தானே, மிருகங்களா இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டுகளுக்கு கூட ஒரு கொட்டையை கட்டி வைக்கிறாங்க, எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு. சொல்லுங்கள், நாங்கள் மனுஷங்க தானே, மிருகங்க கிடையாதுல்ல. எங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க. தயவு செஞ்சு இது யார் சிஎம்ஏ பார்த்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்னமோ பண்ணுங்க. வேலையை நிறுத்தினா வீடு விழுந்துடும். நீங்கள் வேலையை நிறுத்திக்காங்க, எப்போவோ செஞ்சுக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடு விழுந்துடும். ஏதோ ஒரு உசுறு போயிருங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் நான் எல்லா பெட்டிஷனும் கொடுத்தாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. பையனோட ப்ரூஃப் வச்சு எங்கே பார்க்கணும் எல்லா பக்கமும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு இதுக்குமே கிடையாது. வருவாங்க, நோட்டீஸ் ஒட்டுவாங்க, சாயந்தரத்துக்குள்ளே காலி பண்ணுமான்னு. நாங்கள் என்ன ஆடு மாடுகளா ரோட்டில் போய் உட்கார முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.